பனை குடும்பத்துல 2000 மரங்கள் உலகம் முழுவதும் இருக்கின்றன. ஒரு மரத்தை அந்த குடும்ப பெயரால் அழைப்பார்கள். இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்குவோம். நம்ம தமிழ்ல அப்படி சொல்றது இல்ல. இப்ப தென்னை மரம், ஈச்ச மரம், கமுகு மரம் இப்படிலாம் சொல்றோம். ஆனா ஆங்கிலத்தில் நீங்க எழுதும்போது கோகனட் பாம், டேட் பாம். பாம் என்றால் பனைமரம், பல்மைரா. பனைமரத்தினுடைய பெயர் ஆங்கிலத்தில் பல்மைரா. முதலில் இருக்கக்கூடிய 4 எழுத்துகள் பாம். அந்த PALM என்பது குடும்ப பெயர். இந்த 2000 மரங்களுக்கும் உலகத்தில் பனை குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2000 மரங்களுக்கும் இந்த பனையின் பேர் வரும். ஈச்ச மரம் இருக்கிறது, ஈச்சம் பனை அப்படிதான் சொல்லணும். நாம பொதுவாக ஈச்ச மரம் சொல்றோம். ஆங்கிலத்துல டேட் பாம். தென்னை மரம் இருக்காது, ஒற்றை தண்டு மரங்கள் எல்லாமே பனை குடும்பம். நம்ம கிளை பரப்பாமல் ஒரே தண்டா மேல போய் அங்கே இலகா வரக்கூடியது பனை குடும்பத்து மரங்கள். தென்னை மரம் கோகனட் பாம், தென்னை பனை, அது பேரே அப்படித்தான். அறிவியல் பேர் அதுல கோகனட் பாமாகத்தான் சொல்ல முடியும். அப்படி 2000 மரங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்திற்கு 2000 மரங்களில் 7 வகையான மரங்கள் பதநீர் தருகின்றன. 7 வகை மரங்களில் பதநீர் கிடைக்கின்றது. மாட்டுல பால் எடுப்பது போன்று தாவரங்களில் மரங்களில் இருந்து பால் எடுப்பது 7 மரங்கள். 2000 மரங்கள் பனை குடும்பத்தில் இருக்கின்றன. இந்த 2000ல் 7 மரங்களில் பால் கிடைக்காது. பதநீர் ஏதாவது சொல்லுங்க, பனையை தவிர நமக்கு தெரிய ஏதாவது சொல்லுங்க. தென்னை மரம், ஈச்ச மரம், வேற கூந்தல் பனைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த திருமணங்கள் எல்லாம் அழகைக்கு கொண்டு பெரிய கூந்தல் போல இருக்கும், அதை வெட்டி கொண்டு வைப்பாங்க, கூந்தல் பனை. அப்போ இந்த 4 மரங்களும் பதநீர் தரக்கூடிய 4 மரங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. வேறு 3 மரங்கள் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்லாம் இருக்கின்றன. இந்தியாவில் பனை குடும்பத்தில் பதநீர் தரக்கூடிய 7 மரங்களில் 4 மரங்கள் இருக்கின்றன. அதுல 1 பனை, 2 தென்னை, 3 ஈச்ச மரம், கூந்தல் பனை. இதை மட்டும் நம்ம என்ன சொல்றோம், கூந்தல் பனை தான் சொல்றோம். இந்த 4 பதநீர் கிடைக்கும். அப்போ ஒரு மாலை நாம வளர்த்தோம்னு சொன்னா எவ்வளவு செலவு பண்ணி பால் எடுக்க வேண்டி இருக்கிறது. அதே போல பாலில் கிடைக்கக்கூடிய அதே சத்துக்களை தரக்கூடிய அந்த பதநீரை செலவில்லாமல் மரங்களில் எடுப்பதற்கு 4 மரங்கள் நம்மிடையே இருக்கின்றன. ஆனா நாம இதை பற்றி யாராவது சிந்திக்கின்றோமா? தென்னை மரமாக இருந்தாலும், கூந்தல் பனையாக இருந்தாலும், ஈச்ச மரமாக இருந்தாலும் நமக்கு இடம் இருக்கிற இடத்துல தான் வளர்க்க முடியும். அதற்கு தண்ணீர் விட வேண்டும். எல்லா மரத்துக்கும் தண்ணீர் விட வேண்டும். அடுத்ததை பராமரித்து பாதுகாக்க வேண்டும். அப்பதான் பதநீர் கிடைக்கும். ஆனால் பனை மரத்தில் மட்டுமே செலவு இல்லாமல் அதை நாம் பராமரிக்காமல் பதநீர் எடுக்க முடியும். எந்த பஞ்சகாலத்திலும் பனைமரம் நிற்கும். ஆகவேதான் நாம பனைமரத்தை நம்மோடு இணைந்த ஒரு தொழில் அப்படின்ற அளவுக்கு அதை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா, பனைமரம் வளர வளர நமக்கு அந்த மூலப்பொருள் தேவைக்கு பனைமரத்தை பயன்படுத்த புதிய புதிய பனைமரங்கள் வளர்க்கப்படும். பனைமரங்கள் வளரும் பொழுது இயற்கை செழிக்கும். இயற்கை செழிக்கும் பொழுது நிலத்தடி நீர்வளம் பெருகும். அடுத்து மழைப்பொழிவு அதிகமாகும்.